வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுதா? பாருங்க, காஸ்டியூம் பற்றி மட்டும் பேசாதீங்க. மாற்ற வேலை வழி இல்லை, எடுக்கிறது ஒரே நல்ல அட்டஸ் டச்சில் அப்போ மாற்றி மாற்றி வரும். ஆமாம், காசு இல்லைங்க. காஸ்டியூம் முடிஞ்சா வாங்கி அனுப்புங்க. இன்னும் ராவன் ப்ரோ ஓகேயா? ஓகே. QR கோடு ராவன் ப்ரோவோடது போடுறேன், அதுக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க. ஆமாம், 6 லட்ச ரூபாய்க்கு வேலை இருக்கா? அவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேங்க. ஸோ என்னென்ன ஒன்றும் இல்லை, iPhone 13 பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, iPhone 13 யூஸர் நீங்கள்? ஒரு ப்ரௌட் ஐஃபோன் யூஸரா? ப்ரௌடு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. இப்பெல்லாம் ப்ரௌடு கிடையாது ப்ரோ. 2 வருஷம் முன்னாடி தான் ஃபோன் வாங்கியிருப்பீங்க. ஆமாம். வாங்கி எவ்வளோ நாள் ப்ரௌடாக இருந்தது? வாங்கி ஒரு மாதம் ப்ரௌடு ப்ரோ. அதுக்கப்புறம் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. சரி, ஓகே. நீங்க வாங்கும்போது ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க இல்லையா? இப்போ கூட இந்த இடத்துல 5G சிக்னல்லாம் காட்டுது ப்ரோ. இப்போதான் ப்ரோ காட்டுது. இப்போ இது வரைக்குமே LTE தான் ப்ரோ. ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணா தான் ப்ரோ 5G வருது. ரொம்ப நாளா அது எதுக்குன்னு தெரியாம நெட்வொர்க் இல்லைன்னா ஏரோப்ளேன் மோடு போட்டு திரும்ப ஏரோப்ளேன்ல போறதுக்கு தாண்டா ஏரோப்ளேன் மோடு. இது புது ட்ரிக்கு, டின்குக்கே தெரியாதுன்னா பாருங்களேன். சரி, ஓகே. மொத்தம் 5G இப்போ காட்டுது ப்ரோ. ஓகே, சரி. நீங்க வாங்கும்போது ப்ரௌடா இருந்தது நீங்கல்ல? வாங்கும்போது ப்ரௌடா இருந்தது. ஆமா ஆமா. அது என்ன ப்ரௌடுன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க போங்க. வாங்கும்போது டிஸ்பிளே நல்லா இருந்தது ப்ரோ. டிஸ்பிளே நல்லா இருந்தது. அப்போ இப்போ நல்லா இல்லையா என்ன? இப்போ வரைக்கும் டிஸ்பிளே ஓகே ப்ரோ. டிஸ்பிளே அண்ட் கேமரா ஒரு மாதிரி தான் பேசுறாரு. சரி, ஓகே. கேமரா போட்டோகிராஃபின்ட்டு வரும்போது அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஓகே. அதை வாங்கும்போது ஒரு ஹைப்போட வாங்குறோம், ஆனா அதை மீட் பண்ண மாதிரி இல்ல. வீடியோகிராஃபி பாத்தீங்கன்னா வர்த் ப்ரோ. வீடியோ வேற லெவலுங்க. ஐபோன் அண்ட் சாம்சங் இன்னைக்கும் வீடியோல சூப்பர். ஐபோனோட சாம்சங் போட்டோகிராஃபிலையும் கொஞ்சம் சூப்பர் தான். உடனே ஐபோன் நம்ம எல்லாருமே ப்ரோ சீரிஸ் எடுத்துட்டு வருவாங்க. அந்த ப்ரோல ப்ரோ மேக்ஸை கூட்டிட்டு வருவாங்க. ஆமா ஆமா. சண்டை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலே எல்லாருமே அந்த ப்ரோ மேக்ஸை மட்டும் தான் கூட்டிட்டு வருவாங்க. வேற எந்த ஐபோனையும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அடி பயங்கரமா விழும், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நானும் நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஐ யூஸ்ட் 12 mini. ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த 13ல வேற என்ன ப்ரோ சொல்லுவீங்க ப்ரோ? ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ப்ரோ. அது வந்து ஃபார் ஷுவருங்க. iOS அண்ட் ஆப், அவங்களோட நேட்டிவ் அந்த ஆப் டெவலப் பண்ண விதம், அவங்களுக்கு இருக்க நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ப்ரோ. ரீசன் என்னென்னா, அந்த டிஸ்பிளே ரெசல்யூஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், அப்புறம் ஹார்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆமாம். அக்ராஸ் ஃபோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும். A15 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஃபோனில் A15, 2 ஃபோனில் A16. திரும்ப அடுத்த ஜென்ரேஷனில் 2 ஃபோனில் A16, 2 ஃபோனில் A17 ப்ரோ. ஸோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு பக்கம் சாக்கு பை வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் வரும், இன்னொரு பக்கம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஒரு சிப் வரும். எல்லா பையனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எல்லா பையனும் சும்மா அங்கங்கே மாறி மாறி. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபோன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னங்க, அதுவா 19:9 அப்படின்வாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது. சரி, இன்னொருத்தன் என்னடான்னு கேட்டால் அவன் 21:9ன்னுவான், இன்னொருத்தனை கேட்டால் 20.5:9ன்னுவான். ஸோ இந்த மாதிரி வேரியிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் அண்ட் வேரியிங் டிஸ்பிளே ரெசல்யூஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் ஆண்ட்ராய்ட் சைடில் இருக்குது. இது எல்லாமே வந்து iOS சைடில் இல்லாதனால அவங்க வந்து பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ண முடியுது. அவங்க நல்லாவும் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸிங்க அப்படின்னு இல்லை, இன்னைய வரைக்கும் கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்டாக அந்த iOS 17ல நிறைய பஞ்சாயத்து சொன்னாங்க. நீங்கள் பேட்டரி ப்ரோ, பேட்டரி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஷ்யூ ப்ரோ. பிக்கஸ்ட் இஷ்யூ. ஆமாம். ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா நம்ம போகிறது அப்படியே அங்கே சும்மா ஜஸ்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால பெருசாக இல்லை. இதுவே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கேம் போடும்போது 3 to 4 hours தான், அதுக்கு மேலே தாண்டாது. 3 to 4 hours SOT வருதானா? ஆமாம். பரவாயில்லையே. இது நிறையா. இப்போது நம்ம SRK இருக்கான்ல, அவன் கேமிங்கோட யூஸ் பண்ணால் Mi 12 Pro எவ்வளோ நேரம் வரும்? பரவாயில்லையா? அப்போ தான் மேட்ச் ஆகுது. இப்போ இணைந்த கைகள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. Mi 12 Proவும் iPhone 13ம் மேட்ச் ஆகுது. ஆனால் இதில் பேட்டரின்னு வரும்போது அது இன்னமும் ஒரு ஃபேக்ட் தான். இது 3000 mAh சம்திங் தான் வரும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் அது சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா தான். இந்த இடத்துல வந்து பவர் எஃபிஷியன்சி அண்ட் ஆப்டிமைசேஷனில் ஆப்பிளோட சிப் எப்பயுமே கெத்து தான். இருந்தாலும் அந்த iOS 17 வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு ஃபயர் பேக் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், பேக் ஃபயர் இல்லையா? பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு அப்போ பேட்டரி ஒரு பிரச்சனையா? பேட்டரி. ஆமாம். வேற ப்ரோ, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோ. ஓ, ஹீட் ஆகும். என்ன மாதிரிலாம், என்ன பெர்ஃபார்ம், ஏதாவது என்ன யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது? லைக் இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போதே ஹீட் ஆகுது சில டைம்ல. இது மெட்டா உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. மெட்டா பேஸ்டு அப்ளிகேஷன் மட்டும் உங்க எவ்வளவு பேர் போனோட பேட்டரி லைஃப் ரூயின் பண்ணிருக்குன்னு மட்டும் மறக்காம சொல்லுங்க. என்ன கேட்டா நான் வந்து தாரையா அசிங்கமா கேட்க முடியும். ஏன்னா அவ்வளவு போன்ஸ் இது வரைக்கும் காலி பண்ணிருக்கு ப்ரோ. மோட்டோவே அந்த மாதிரி தான் இருந்தது. மோட்டோரோலயும் அப்படிதான். ஆமா ஆமா. ஸோ ஒரு போனும் விட்டு வைக்கல அது. ஓகே, ஸோ அப்போ மெட்டா தான் அதுக்கு மெயின் ரீசனா இருக்கலாம். இன்ஸ்டா ஹீட்டிங்க்கு. அப்புறம் ப்ரோ, அப்புறம் கேமிங்க்கு ப்ரோ.
கேமிங்க்கு ஹீட் ஆகுது. ஆமா கேமிங்கும் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுதுன்னா ரொம்ப பீக் போதா எப்படி ப்ரோ? இது இப்போ நீங்க ரூம்ல உட்காந்துருக்கீங்கன்னு வைங்களேன். ஆமா ரூம்ல வச்சு நீங்க கேம் ஆடுறீங்க. இன்டோர் மொபைல் டேட்டாவா இல்லாட்டி வைஃபையா? வைஃபை ப்ரோ. வைஃபை. இன்டோர்ல ரூம்ல இருக்கீங்க. ரூம் டெம்பரேச்சர் ஏசி ஓடுதா இல்லையா? ஏசி ஓடல ப்ரோ. இல்ல எதுக்கு இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கிறேன்னா பாக்குற மக்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தெளிவா கேக்குறேன். அப்ப ஏசி ஓடல. அப்ப அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து மேபி அரௌண்ட் 30 டிகிரி 32 டிகிரி அப்படி இருக்கும். அப்ப போன் டெம்பரேச்சர் வந்து கேம் ஆடும்போது போன் வந்து ஒரு 44 டிகிரி போலாமா? இருக்கும் 44 அந்த மாதிரி. சோ அந்த டெம்பரேச்சர் வந்து நீங்க ஃபீல் பண்றது ஃப்ரண்ட் கிளாஸ்லயா இல்ல பேக் கிளாஸ்லயா? பேக்ல ப்ரோ. பேக்ல தான். ஆமா. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸா மேக்ஸிமம் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் சைட்லயும் என்ன பண்றாங்கன்னா டிஸ்பிளேக்கு பேக்ல வந்து கிராஃபீன் ஷீட் வச்சிருவாங்க. இல்லாட்டி காப்பர் எல்லாமே கனெக்ட் ஆகுது. டிஸ்பிளேல வந்து கனெக்ட் ஆகி ஹீட் வந்து என்ன ஆகும்னா இப்போ போனை பிடிக்கும் போது பேக்ல டிசிபேட் ஆகிறதோட அந்த ஹீட் வந்து கண்டக்ட் ஆகுது ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே வழியா கண்டக்ட் ஆகி வெளில போற மாதிரி இருக்கும். அதனாலதான் இப்போ ரீசெண்டா 12R மாதிரியான போனா இருக்கட்டும், iQOO Neo 9 Proவா இருக்கட்டும், அதுல நீங்க வந்து ஹீட் ஏதாவது டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா கேம் ஆடும்போது பின்னாடி கன் அடிச்சீங்கன்னா 44 வரும். முன்னாடி கன் அடிச்சீங்கன்னா 47 வரும். ஃப்ரண்ட் வழியா ஈஸியா அப்படியே சர்ஃபேஸ் வழியா டெம்பரேச்சர் அப்படியே கண்டக்ட் பண்ணி வெளில அனுப்பிடலான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து நான் பேக்ல தான். ஆமா ஃப்ரண்ட்ல தெரியல. ஏன்னா அது ஃப்ரண்ட்ல தெரியும் போது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்காது. விரல வச்சு உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்பீங்க. விரல எல்லாம் அப்படியே தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஓகே அப்புறம் வேற ப்ரோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்ல மெயின்டைன் ஆகுதா? நார்மல் போட்டோ பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ப்ரோ சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இருந்ததோட. ஆமா ப்ரோ. இல்லாட்டி ஒருவேளை நார்மல் போட்டோ அப்போ வரும்போது இது பெஞ்ச் மார்க்கா இருந்தனால நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டனால அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கீழே இருக்கா? அப்படி இப்ப இருக்க ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணும்போது கீழ இருக்கு ப்ரோ. அது அப்படிதான். நான் இது எதுக்காக கேட்டேன்னா வந்ததுல இருந்து அப்ப அது குறையல, அப்படியே தான் இருக்கு. இப்போ வந்தவங்க ஓவர்டேக் அடிச்சு போயிட்டாங்க. அப்படி சொல்லலாம். ஆமா ஆனா போர்ட்ரேட் நல்லா வர்க் பண்ணுது ப்ரோ. போர்ட்ரேட் பரவாயில்ல. போர்ட்ரேட் சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ போர்ட்ரேட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே விவோ டிக்ஷனரி போய் திறந்து பார்த்தாலே விவோன்னு வருது. நான் கூட அது பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா அவ்வளவு பெரிய அப்ப டக்கரானி அப்படின்னு நினைச்சேன். இல்ல சீரிஸாவே X100 Pro வந்து அதுல எடுத்த DSLR எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அது கூட காமிச்சேன்ல. ஆமா அதெல்லாம் பார்த்துட்டு சோனியோ இதெல்லாம் பார்த்தோம். சீரிஸ் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணா ஒரு கம்பெனியால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து விவோ மூலமா நான் பாக்குறேன். போர்ட்ரேட் அல்காரிதம் வந்து முன்னர்ந்தே நல்லா பண்ணுவாங்க. சூப்பரா ஒரு 2 இயர்ஸ் பேக்ல இருந்தே கூட சூப்பரா டாமினேட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து இருக்கலே அவங்க பெஸ்ட் மார்க்கெட்ல கொஞ்சம் பெஸ்ட் லெவல்ல இருக்காங்க. ஓகே சோ மத்தபடி வேற என்ன ப்ரோ இதுல கான்ஸ்னு சொல்லணும்னா என்னலாம் சொல்லுவீங்க? இப்போ ஐபோன் வாங்க போறேன். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சுக்கோங்க ப்ரோ. எப்படின்னா இப்பதான் காலேஜ் முடிச்சேன், வேலையில ஜாயின் பண்ணிட்டேன், எனக்குன்னு இப்ப தனியா சேலரி வர ஆரம்பிச்சிருச்சு, என் வீட்டுல யாரும் என்ன நம்பி இல்ல, எனக்கு ஓரளவுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கு, நான் இப்ப வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இவ்வளவு நாளா மிட் ரேஞ்ச் வச்சிருந்தேன், நான் இப்போ ஐபோன்ல இன்வெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல புதுசா வேலைக்கு வந்தவங்க, அவங்களுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? இது எனக்கு வந்து இந்த ரேம் கன்ஃபியூஷன், ப்ராசஸர் பத்தி தெரியல, கேமராவும் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க ஐபோன் சூஸ் பண்ணலாம் ப்ரோ. கேஷுவல் யூசருங்க. ஆமா மீடியா கன்சம்ஷன் பண்ணுவேன். ஆமா எனக்கு வந்து இந்த பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது. இதுல இருக்க ஃபைல் அடிக்கடி வந்து இந்த பிசில கனெக்ட் பண்ணி காப்பி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன். சோஷியல் ஆப்ல மட்டும் தான் ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ட்விட்டர் போவேன், வாட்ஸ்அப் போவேன், டெலிகிராம் போவேன், இன்ஸ்டா போவேன், சார்ஜ் இறங்கும், ஃபோன் சூடாகும், அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆமா யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஹெவி யூசர் எனக்கு வந்து ஒரு 12 hours பேக்கப் இல்லை 8 hours பேக்கப் அந்த மாதிரிலாம் வேணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. பவர் பேங்க் 1100 கெட் இட் என்ஜாய் ஸ்னேக் கேம் இருக்கு அன்லிமிட்டட். மற்றபடி பேட்டரின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours தான் ப்ரோ. ஓகே ஸோ அப்போ புதுசாக யாராவது ஃபோன் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்கள் பேசிக் யூஸ் அண்ட் மீடியா கன்சம்ஷன் மாதிரியான விஷயங்கள் அண்ட் சோஷியல் ஆப் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். கேமிங் கூட ஒரு பாயிண்டாக சொல்லலை இந்த இடத்துல. ஸோ கேம்லாம் இல்லை, கேஷுவல் யூஸரு, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹைஃபையாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஐஃபோன் போங்க, அப்படி இல்லைனா வேணாம் அந்த மாதிரியான கருத்து தான் வச்சிருக்காப்ல. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. 5 தடவைலாம் தண்ணியில் அது எப்படி தெரியுமாடா டேபிள் காப்பாற்றுறதுக்கு தான் அது வந்துருக்கு. பின் இது இருக்குன்னு சொல்லாது, இது கேபிள். ஓகே ஸோ இதான் ஃபீட்பேக்கு. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்ததுன்னா அது அதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பதிவில் வந்து அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக iPhone 13 வந்து இன்றைக்கும் ஒருத்தான ஒரு டிவைஸாக இருந்தாலும் இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 4 months பேக் ஒருத்தர் வாங்கியிருக்காப்ல நம்ம ஆஃபீஸில் வாங்கினவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் iOS 16 தான் இருக்குன்னு அப்டேட் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஆமாம் ப்ரோ, எனக்கே அந்த பயம் இருந்தது, திடீர்னு கோடு வந்துச்சுன்னா ரீப்ளே கோடா அந்த அளவுக்கு ஒரு பயப்பில்லை, பேட்டரி பேக்கப் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால நான் 16லேயே இருக்கேன் ப்ரோ, எனக்கு அப்டேட்டே வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குதா செய்து. யார் எத்தனை பேர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க பண்ணலங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்டேட் வந்து இப்போ ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான், அப்டேட்லாம் வந்ததுனால நான் பண்ண மாட்டேன். அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நிறைய வருஷம் ரொம்ப வருஷமாக நான் அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரேராக தான் ஒரு சில ஃபோன்ஸ் வந்து அடுத்தடுத்து வர அப்கிரேடில் இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸிமம் ஃபோன்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கிரேடில் டீக்ரேட் தான் ஆகிட்டு வருது. அது ஏன் டீக்ரேட் ஆகுதுன்னே புரிய மாட்டேங்குது.
அதுவும் கேமரா ஆஸ்பெக்ட்ல கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம டிகிரேடேஷன் பார்க்கலாம் அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கலாம் பேட்டரி பேக்கப்லையும் கூட பார்க்கலாம். ஆமா ப்ரோ. பேட்டரி பேக்கப் ஒரு சில சமயங்கள் என்ன ஆகும்னா ஏஜ்னால கூட இருக்கலாம், ஏன்னா பேட்டரி டிப்ளீட் ஆயிருக்கலாம். ஆனா 89% இருக்கு. ஆனா ஓகே ஓகே 2 இயர்ஸ்ல 89. ஆமா 2 இயர்ஸ் சூப்பர். என்ன கேட்டா நிறைய பேருக்கு வந்து 1 இயர்க்குள்ளேயே 89 ஆயிடுச்சு. 14 சீரிஸ் 15 சீரிஸ்ல சார்ஜ் போட்டு நம்ம ப்ளே பண்றது அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ப்ரோ டோட்டலா. ஓகே, ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி மேயர்ஸ் ப்ரோ.